குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ ப்ரெக்னென்சியில் சில முக்கியமான சிம்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ அதில் என்னென்ன முக்கியமான சிம்டம்ஸ்ன்றதை நம்ம ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனி டைமில் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது, அது ஸ்பாட்டிங்காக இருக்கலாம், இல்லை ப்ளீடிங்காக இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் உடனே பார்க்கணும். அடுத்த சிம்டம் யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, பேர்னிங் சென்சேஷன் இருக்குது, யூரின் போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்கணும். ஃபீவர் 100க்கு மேலே இருக்குது, ரொம்ப ஜுரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்த சிம்டம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கை கால் வீங்குது, வெயிட் கெயின் ரொம்ப இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் பார்க்கணும். அப்புறம் தலைவலி இருக்குது, நெஞ்சு எரிச்சல் ரொம்ப இருக்குது, அதே மாதிரி மூமெண்ட்ஸ் முன்னாடி மாதிரி இல்லை, கம்மியாக இருக்குது, இல்லைன்னா மூமெண்ட்ஸே இல்லை, அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் நைட்டு டேன்னா இதில் நீங்கள் பார்க்கக்கூடாது. உடனே நீங்கள் டாக்டர் பார்க்கணும். அடுத்த முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பெயின் இருக்குது, வலி விட்டு விட்டு வருது, ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை தண்ணி மாதிரி படுது, என்னோட அண்டர் கார்மெண்ட்ஸ்லாம் வெட் ஆகுது, அது மாதிரி இருந்தாலும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நீங்கள் இதை கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி எங்கே நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணிங்கனாலும் உங்கள் ஃபைல்ஸ்லாம் வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியூருக்கு போயிருக்கீங்க, இந்த சிம்டம்லாம் இருக்குது அப்படின்னா ஊருக்கு வந்து தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. எங்கே இருக்கீங்களோ அங்கே மெடிக்கல் அட்வைஸை நீங்கள் சீக் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வார்னிங் சைன்ஸ். சில விஷயங்கள் நம்மளுக்கு சீக்கிரம் பார்த்தா நம்ம குழந்தையும் அம்மாவையும் நம்ம சேவ் பண்ணி சேஃப் மதர்ஹுட்டுக்கு நம்ம கொண்டுட்டு போகலாம். தேங்க்யூ.